மருத்துவ வரலாற்றில் தாமஸ் லயனல் ஹார்டியோடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். தாமஸ் லயனல் ஹார்டி இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு மருத்துவர். இவர் 1887 ஏப்ரல் 15 அன்னைக்கு இங்கிலாண்டில் இருக்கிற ஈஸ்ட் மிட்லண்ட்ஸோடைய நாட்டிங்ஹாம்ஷையரில் இருக்கிற மேன்ஸ்ஃபீல்டில் பிறந்தாங்க. இவர் 1913ஆம் ஆண்டு அந்த இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜோடைய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து இவர் மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு மருத்துவரானாங்க. இந்த நிலையில் 1914ஆம் ஆண்டிலிருந்து 1918ஆம் ஆண்டு வரைக்கும் முதல் உலகப் போர் நடந்தது. அப்போ இவர் ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற இராணுவ மருத்துவ படைப்பிரிவில் பணியாற்றினாங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா 1919ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய பேர்மிங்ஹாமில் இருக்கிற குயின் எலிசபெத் ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன், அதாவது உதவி மருத்துவராக நியமிக்கப்பட்டாங்க. பின்னர் அங்கு இவர் பதவி உயர்வையும் பெற்றாங்க. இதுக்கிடையில் 1920களில் தாமஸ் லயனல் ஹார்டி பெர்னீசியஸ் அனீமியா அப்படின்ற ஒரு வகையான இரத்த சோகை பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. பொதுவாக நம்மளுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்ற சிவப்பு ரத்த அணுக்கள் குறையும் போது நமக்கு பயங்கரமான சோர்வும் தலை சுற்றலும் ஏற்படும். போக போக அது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். இப்பேற்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது தான் அனீமியா அப்படின்ற இரத்த சோகை. இந்த அனீமியாலேயே நிறைய வகைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த பெர்னீசியஸ் அனீமியா. இந்த பெர்னீசியஸ் அனீமியா ஏற்பட்டால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு ரத்த அணுக்களானது சீரற்ற நிலையில் வளரும். குறிப்பாக பெருசு பெருசாக மாறிடும். இதனால் பல பாதிப்புகள் ஏற்படும். எப்படி அப்படின்றத ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ பொதுவாக நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு ரத்த அணுக்களில் தான் ஹீமோகுளோபின் அப்படின்ற புரோட்டீன் இருக்கும். இந்த ஹீமோகுளோபின் ஒட்டுமொத்த ரத்தத்தோட கலந்து, அதாவது இப்போ ரத்தத்தில் ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது, அந்த ரெட் பிளட் செல்ஸில் ஹீமோகுளோபின் இருக்குது. ஸோ ரத்தமானது நுரையீரலுக்கு ட்ராவல் ஆகும்போது ரெட் பிளட் செல்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஹீமோகுளோபினும் நுரையீரலுக்கு வரும். இப்போ நம்ம ஆக்சிஜனை உரியும் போது அந்த ஆக்சிஜனை இந்த ஹீமோகுளோபின் தான் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் தேவையான ஆக்சிஜனை கொடுக்கும். இப்போ இந்த அனீமியா ஏற்பட்டால் ரத்த சிவப்பு அணுக்கள், அந்த சிவப்பு ரத்த அணுக்கள் அதுவே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ரெட் பிளட் செல்ஸ் குறையுது அப்படின்னா அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஹீமோகுளோபின் அளவும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்படி குறைஞ்சது அப்படின்னா அப்போ நம்மளுடைய உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கரெக்டாக கிடைக்காது. நம்ம என்ன தான் ஆக்சிஜனை உறிஞ்சினாலும் அந்த ஆக்சிஜன் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் சரியாக சென்றடையாது. அப்படி ஆகும்போது தான் நமக்கு பயங்கரமான சோர்வு, தலை சுற்றலெல்லாம் ஏற்படும். அதுக்கப்புறம் கடுமையான விளைவுகள் ஏற்படும். இதன் மூலமாக உயிரிழப்பு கூட நிகழும். ஸோ இந்த அளவுக்கு மோசமானது இந்த பொதுவான இரத்த சோகை. இதுலேயே இந்த இரத்த சிவப்பு அணுக்கள் பெரிதாகக்கூடியது தான் நான் பெர்னீசியஸ் அனீமியா அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்ற சிவப்பு ரத்த அணுக்கள் பெருசாயிருச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய அளவு குறைஞ்சிரும். ஏன்னா இப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு சைஸில் ஒரு ஷேப்பில் ரெட் பிளட் செல்ஸ் இருந்தால் தான் அதில் ஹீமோகுளோபின் இருக்கும். அதை தாண்டி ரெட் பிளட் செல்ஸ் வெவ்வேறு அளவில் மாறிடுச்சு அப்படின்னா அப்போ அதுக்குள்ளே ஹீமோகுளோபின் குறைஞ்சி போயிடும் அல்லது இல்லாமலே போயிடும். ஸோ அப்போ இந்த உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் முழுமையாக கிடைக்காம போயிடும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த பெர்னீசியஸ் அனீமியா அப்படின்றது. ஆனால் இந்த ரெட் பிளட் செல்ஸ் எதனால் வீங்கி பெரிதாகுது அப்படின்ற அந்த புரிதல் அந்த காலகட்டத்தில் இல்லை. அந்த புரிதல் இல்லைன்னா கூட பெர்னீசியஸ் அனீமியானால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு லிவர் தெரப்பியை மருத்துவர்கள் பரிந்துரை செஞ்சாங்க. அதாவது இந்த கால்நடைகள், குறிப்பாக மாட்டினுடைய கல்லீரலை எடுத்து சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா பெர்னீசியஸ் அனீமியால இருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைச்சாங்க. அப்படி இருந்த போதும் கூட ஒரு சிலர் காப்பாற்றப்பட்டாங்க. ஆனால் பலர் பெர்னீசியஸ்னால அனீமியானால் பாதிக்கப்பட்ட பலர் உயிரிழக்க தான் செஞ்சாங்க. ஸோ இப்பேற்பட்ட நிலையில் தான் உண்மையிலேயே பெர்னீசியஸ் அனீமியா ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி தாமஸ் லயனல் ஹார்டி இவருடைய ஆராய்ச்சியை தொடங்கியிருந்தாங்க. அப்போ தான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. அதுதான் நம்மளுடைய உடம்புக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக நம்மளுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய குடலில் பல விஷயங்கள் நடக்கும். அதில் ஒன்று தான் இந்த நம்மளுடைய உடம்புக்கு தேவையான விட்டமின் B12 உரியக்கூடிய ப்ராசஸ். இது எப்படி நடக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ விட்டமின் B12 நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிடும்போது உடனடியாக அந்த உணவில் இருக்கக்கூடிய விட்டமின் B12 நம்மளுடைய குடல் உரியும். அப்படி அந்த குடல் உரிகிறதுக்கு, குறிப்பாக ஸ்மால் இன்டெஸ்டின் உரியும். உரிகிறதுக்கு
இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு புரோட்டீன் தேவை. இது வந்து நம்மளுடைய ஸ்டமக் லைனிங் அப்படின்ற அந்த வயிற்றுச்சுவரில் இருந்து சுரக்கும். இந்த புரோட்டீன் திரவமானது விட்டமின் B12 வந்து பிடிச்சிக்கிட்டு அதை வந்து சிறுகுடல் வழியாக ரத்தத்துக்கு வந்து அனுப்பும். இப்போ சில நபர்களுக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஏற்படும். இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்னன்னா சில நேரங்களில் சில நபர்களினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அது வந்து தேவையில்லாமல் இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படின்ற புரோட்டீனை வந்து அழிச்சிரும். அல்லது அவங்களுடைய ஸ்டமக் லைனிங் ஆனது இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படின்ற புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணாது. இதனால பல பாதிப்புகள் ஏற்படும். எப்படின்னா இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படின்ற IF, இது சாதாரணமாக சாட்டா IF அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இந்த IF தான் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய விட்டமின் B12 பிடிச்சு வச்சுக்கிட்டு சிறுகுடல் வழியாக ரத்தத்துக்கு அனுப்புது. இப்போ இந்த IF இல்லைன்னா நம்ம விட்டமின் B12 சார்ந்த உணவுகளை உட்கொண்டா கூட அது வந்து குடலில் உறிஞ்சப்படாமல் அது வந்து கழிவுகள் வழியாக வெளியேறிடும். அப்போ எவ்வளோ விட்டமின் B12 சார்ந்த உணவுகளை நம்ம சாப்பிட்டா கூட அது நம்மளுடைய உடம்புக்கு சேராது. அது கழிவுகளாக தான் வெளியேறிட்டே இருக்கும். இந்த IF வந்து இருந்தால் தான் இது விட்டமின் B12 எடுத்து அதை அப்படியே சிறுகுடல் வழியாக அனுப்பி ரத்தத்தில் வந்து உரிய வைக்கும். அதுக்கப்புறம் தான் விட்டமின் B12 இருந்தால் தான் ரெட் பிளட் செல்ஸ் ஆனது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா இந்த விட்டமின் B12 வந்து இல்லாமல் போகுது, குறையுது அப்படின்னா அப்போ ரெட் பிளட் செல்ஸும் வந்து அன்சைஸாக மாறிடும். ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் இல்லாமல் அது பெருசாக மாற ஆரம்பிக்கும். ரெட் பிளட் செல்ஸ் வந்து பெருசாக மாறுச்சு அப்படின்னா அதுக்குள்ளே ஹீமோகுளோபின் ஆனது தங்காது. ஹீமோகுளோபின் இல்லைன்னா ஆக்சிஜனை உடம்பு முழுக்க வந்து கொண்டு சேர்க்க முடியாது. அப்போ இந்த ரத்த சோகை ஏற்படும். அதுதான் இந்த பெர்னீசியஸ் அனீமியா அப்படின்றது. ஸோ விட்டமின் B12 உடம்பு சரியாக எடுத்துக்காதனால ரெட் பிளட் செல்ஸ் வீங்கி அதன் மூலமாக ஹீமோகுளோபின் ஆனது ஒழுங்காக தங்காமல் அது சரியான வேலையை செய்யாமல் ஏற்படக்கூடிய அந்த ரத்த சோகை தான் பெர்னீசியஸ் அனீமியா. இந்த ஒரு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் விஷயத்தை இவர் தான் வந்து விளக்கினாங்க முதல் நபராக 1920களில். இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் அந்த காலத்தில் விட்டமின் B12 அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டறியப்படலை. இருந்தாலும் ஒரு சத்து இருக்குது. அது வந்து இந்த மாட்டினுடைய கல்லீரல்லாம் இருக்குது. உண்மையிலே மாட்டினுடைய கல்லீரலில் விட்டமின் B12 அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த காலத்தில் விட்டமின் B12 கண்டுபிடிக்கப்படலைன்னா கூட அது சார்ந்த உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரை செஞ்சுருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், லிவர் தெரப்பினால் சில பேஷண்ட்ஸ் காப்பாற்றப்பட்டாங்க, ஆனால் பல பேஷண்ட்ஸ் இறந்து போனாங்க அப்படின்னு. அது ஏன்னா சில பேருக்கு விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருந்தது. அதாவது அவங்களுடைய IF வந்து நல்லா தான் ஒர்க் பண்ணும், ஆனால் அதுக்கேற்ற உணவுகளை அவங்க சாப்பிடல. அப்போ விட்டமின் B12 டெஃபிஷியன்சி வரும். அப்போவும் இந்த பெர்னீசியஸ் அனீமியா ஏற்படும். இதை வந்து ஈஸியாக சமாளிச்சிடலாம். விட்டமின் B சார்ந்த உணவுகளை சாப்பிட்டாலே அந்த பெர்னீசியஸ் அனீமியாவிலேருந்து அவங்க மீண்டு வந்துடலாம். ஆனால் இன்னும் சில பேஷண்ட்ஸுக்கு வந்து நான் சொன்ன அந்த IF வந்து இல்லாமல் போயிடும். இந்த IF இருந்தால் தான் விட்டமின் B12 சாப்பிடும்போது அதை வந்து சிறுகுடல் வழியாக உறிஞ்சு ரத்தத்துக்கு கொடுக்கும். ஸோ அந்த IF இல்லை அப்படின்னா அப்போ வந்து இந்த மாதிரியான பெர்னீசியஸ் அனீமியா ஏற்பட தான் செய்யும். ஸோ அப்போ என்ன தான் விட்டமின் B12 சார்ந்த உணவுகளை சாப்பிட்டாலும் அப்போ சரி ஆகாது. ஸோ அதனால தான் இந்த லிவர் தெரப்பினால் பல பேஷண்ட்ஸ் வந்து இறந்து போனாங்க. என்ன தான் வந்து லிவரை சாப்பிட்டா கூட அதில் இருக்கக்கூடிய விட்டமின் B12 அவங்களுடைய உடம்பு உறிஞ்சாமல் அந்த பெர்னீசியஸ் அனீமியானால் தொடர் பாதிப்பு காரணமாக இறந்து போனாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் இவர் தான் வந்து விளக்குறாங்க. இவர் விளக்கின பிறகு தான் இந்த முக்கியமான ட்ரீட்மெண்ட் வந்து ஒன்று கொண்டு வரப்பட்டது. என்னென்னா, எதனால் விட்டமின் B12 சார்ந்த உணவுகளை சாப்பிடணும், அதுக்கு பதிலாக விட்டமின் B12 வந்து இன்ஜெக்ஷனாக தயாரித்து அதை நேரடியாக பிளட்டுக்கே அனுப்பிடலாம். ஸோ நேரடியாக விட்டமின் B12 இன்ஜெக்ட் பண்ணிட்டா பிளட்டில் வந்து விட்டமின் B12 வந்து கிடச்சிரும். அப்போ ரெட் பிளட் செல்ஸும் வந்து ஆரோக்கியமாக மாறிடும். அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினும் வந்து தங்கும். அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜனும் சரியாக கிடச்சி இந்த பெர்னீசியஸ் அனீமியாவிலேருந்து மீண்டு வந்துடலாம். ஸோ அந்த புரிதலெல்லாம் அதுக்கப்புறம் ஏற்பட்டு இன்றைய காலகட்டத்தில் பெர்னீசியஸ் அனீமியானால் பாதிக்கப்பட்ட எண்ணில் அடங்காத மனிதர்கள் தொடர்ந்து காப்பாற்றப்பட்டு வராங்க. அதுக்கு தாமஸ் லயனல் ஹார்டி தான் மிக முக்கிய காரணம். அதுக்கப்புறம் 1930களில் இவர் பெப்டிக் அல்சர் பற்றியும் ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. இப்போ பொதுவாக அல்சர்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவை செரிமானம் பண்ணுறதுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்ற அமிலத்தை நம்மளுடைய வயிறு வந்து ஒரு சுரக்கும். ஸோ அப்படி சுரக்கக்கூடிய அந்த அமிலம் தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுதான் வந்து நம்மளுடைய உணவுகளை உடைக்கும். இப்படி இருக்கும்போது இந்த அமிலமானது நம்மளுடைய உடம்பு சதைகள், வயிற்று சதைகளை வந்து அரிச்சிடாமல் இருக்கிறதுக்கு சளி சவ்வுகள் வந்து சளி வடிவிலான படலம் வந்து ஒன்று இருக்கும், மியூக்கஸ் மாதிரி இருக்கும். அது சளி மாதிரி அது வந்து ஃபுல்லாக குடலை வந்து பாதுகாத்து இருக்கும். அப்போ இந்த அமிலம் வந்தால் கூட
அமிலம் வந்து உணவை மட்டும்தான் வந்து அரிக்க முடியுமே ஒழிய அந்த ஒரு மியூக்கஸ் அப்படின்ற அந்த சளி படலத்தை தாண்டி நம்மளுடைய சதையை வந்து அரிக்க முடியாது. ஸோ அப்படி பாதுகாக்கும். ஆனால் சில நபர்களுக்கு சில பிரச்சனைகள் காரணமாக இந்த மியூக்கஸ் வந்து செயலிழந்து போகும். குறிப்பாக வந்து ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படின்னு சொல்லி ஒரு வகையான கிருமி இருக்குது. அந்த கிருமி சில நபர்களினுடைய இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் அப்படின்ற அந்த சளி படலத்தை வந்து அழிக்கும். அப்படி அழிச்சிருச்சு அப்படின்னா சளி படலம் இல்லாமல் சதை தெரியும். அப்போ நேரடியாக அந்த அமிலமானது நம்மளுடைய சதையில் பட்டு எரிச்சல் உண்டாகி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல காயத்தை ஏற்படுத்தும். அதுதான் பெப்டிக் அல்சர் அப்படின்றது. ஸோ இந்த பெப்டிக் அல்சர் வந்து என்வாயர்மெண்டல் அண்டு டயட்டரி ஃபேக்டர்ஸ் மூலமாக ஏற்படும் அப்படின்றத இவர் கண்டறிஞ்சாங்க. அதாவது இப்போ சூழல் காரணமாக வாழ்க்கை முறை வந்து சரியாக இல்லை அப்படின்னா, உதாரணத்துக்கு வாழ்க்கையில் வந்து சரியாகவே வந்து தூங்குறதில்ல, அதிகமாக வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறது. ஸோ இது மாதிரிலாம் நடக்கும்போது இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து அதிகமாக வந்து இந்த அமிலமானது வயிற்றில் வந்து சுரக்கும். ஸோ ஆசிட் செக்ரேஷன்ஸ் வந்து அதிகமாகிருச்சு அப்படின்னா மியூக்கஸ் இருந்தால் கூட, அந்த சளி படலம் இருந்தால் கூட அதையும் வந்து சேதப்படுத்திட்டு அது வந்து பாதுகாக்கக்கூடிய சதையையும் அந்த அமிலமானது சேதப்படுத்த ஆரம்பிக்கும். அப்போ புண்ணு ஏற்படும். அதுவும் வந்து பெப்டிக் அல்சர் தான். ஸோ அதை இவர் வந்து விளக்கினாங்க. ஸோ வெறும் அந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படின்ற கிருமி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி என்வாயர்மெண்டல், அதாவது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறை கூட பெப்டிக் அல்சர் ஏற்படுறதுக்கு காரணமாக அமையும் அப்படின்னு விளக்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் உணவு முறைகள் அதிகமாக வந்து மசாலா காரம் சார்ந்த உணவுகள் எல்லாம் சாப்பிட்றது, கண்ணா பின்னான்னு கிடச்ச நேரத்தில் சாப்பிட்றது, சரியான நேரத்தை பின்பற்றாமல் ஒன்று தாமதமாக சாப்பிட்றது அல்லது அடிக்கடி சாப்பிட்றது, இது போன்ற காரணங்கள்னாலையும் இந்த பெப்டிக் அல்சர் ஏற்படும் அப்படின்றத இவர் விளக்கினாங்க. எப்படின்னா இப்போ காலையில் வந்து பசிக்குது பயங்கரமாக, அப்போ வந்து சாப்பிடல, அப்படியே கொஞ்சம் நேரம் தாழ்த்தினா அப்போ இந்த அமிலமானது பயங்கரமாக சுரந்து உணவு வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு இல்லாமல் சதையை வந்து அப்படியே இந்த அமிலமானது செரிக்க ஆரம்பிச்சிடும். அப்பவும் புண்ணு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி இந்த உணவு முறை தவறாக இருக்கிறதுனாலையும் பெப்டிக் அல்சர் ஏற்படும் அப்படின்னு இவர் தான் கண்டறிஞ்சு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக தாமஸ் லைனல் ஹார்டி இன்னொரு விஷயத்தையும் கண்டறிஞ்சாங்க. இந்த பெப்டிக் அல்சர் ஒரு நபருக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னா மீண்டும் வராது அப்படின்னு அர்த்தமே கிடையாது. அவங்க மறுபடியும் அந்த தவறான வாழ்க்கை முறையையும் உணவு முறையையும் பின்பற்றினா மறுபடியும் அவங்களுக்கு அந்த பெப்டிக் அல்சர் வரும் அப்படின்றத இவர் வந்து நிரூபித்து காமிச்சாங்க. நிறைய நோயாளிகளை பரிசோதனை பண்ணி அப்படி அதை நிரூபித்து காமிச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கு புரோட்டோகால்ஸ் எப்படி வந்து சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்ற வழிமுறைகளையும் இவர் உருவாக்கினாங்க. தொடர்ச்சியாக லாங் டேர்ம் ஒரு தடவை பெப்டிக் அல்சர் வந்து போனவங்கள 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ மருத்துவர்கள் வந்து பரிசோதனை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் இவர் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் யாருக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும், யாருக்கு வந்து பெப்டிக் அல்சர் வந்து அறுவை சிகிச்சை தேவையில்லை, மருந்து மாத்திரை மூலமாகவே குணப்படுத்திடலாம், அந்த விஷயத்தையும் இவர் தெளிவுபடுத்தினாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 1940களில் தான் இவர் இன்னொரு மிகப்பெரிய சாதனையை பண்ணாங்க. என்னென்னா அல்சரேட்டிவ் கொலைட்டஸ் அப்படின்னு ஒரு பாதிப்பு இருக்குது. இது பெருங்குடலை பாதிக்கும். இது வந்து தீவிரம் அடையும் போது பெருங்குடலையே வந்து சர்ஜரி பண்ணி நீக்க வேண்டிய நிலை ஏற்படும். பெருங்குடல் தான் வந்து நம்மளுடைய கழிவுகளை வந்து ஆசன வாயு வழியாக வெளியேற்றுறதுக்கு உதவுது. இப்போ அந்த பெருங்குடல் வந்து சர்ஜரி பண்ணி நீக்கப்பட்டால் நமக்கு வந்து கழிவுகள் வந்து வெளியேறாது. அப்போ வெளியேற்றுறதுக்காக இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டஸ் பாதிக்கப்பட்டு பெருங்குடலை லார்ஜ் இன்டெஸ்டினலை இழந்தவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என்னன்னா அவங்களுடைய சிறுகுடலை வயிற்றினுடைய வெளிப்பகுதியில் கொஞ்சம் வந்து வெளியே வர்ற மாதிரி, இதுதான் வயிறு அப்படின்னா வயிற்றுல இருந்து கொஞ்சம் சிறுகுடலை வந்து வெளியே வர வச்சு அதுக்கப்புறம் வந்து ஐலியோஸ்டமி அப்படின்ற ஒரு பை மாதிரி ஒரு விஷயம், அதை வந்து அதில் கட்டிடுவாங்க. அது அப்படியே வயிற்றுக்கு வெளியே இப்படி தொங்கும். ஸோ இப்படி எதனால் தொங்கும் அப்படின்னா இந்த மாதிரி அல்சரேட்டிவ் கொலைட்டஸ்னால் பாதிக்கப்பட்டு பெருங்குடலை இழந்தவங்களால ஆசன வாயு வழியாக கழிவுகளை வெளியேற்ற முடியாது. அப்போ அவங்க உண்ணக்கூடிய உணவுகள் வந்து செரிமானமாகி கழிவுகளானது சிறுகுடலினுடைய முனை வழியாக இந்த பையில் வெளியே தொங்கக்கூடிய பையில் தான் வந்து விழும். அதுக்கப்புறம் அதை வந்து சுத்தப்படுத்தணும். ஸோ இதுதான் வந்து நடைமுறை. இது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி நடைமுறை தான். இப்படி இருக்க அந்த காலத்தில் இருந்த இந்த ஐலியோஸ்டோமி பேக்ஸ் அது வந்து சரியாக இல்லை. ஏன்னா அந்த ஐலியோஸ்டோமி பேக்ஸை இப்படி வெளியே தொங்க விட்டால் கழிவுகள் வந்து சில நேரங்களில் அப்படியே கசிஞ்சு வெளியே வர்ற மாதிரி இருந்தது. அதனால் துர்நாற்றம் வீசினது. அதனால் நோயாளிகள் வெளியே போக முடியல. அந்த மாதிரிலாம் பிரச்சனை ஏற்பட்டது. அப்போ இவர் வந்து சில நபர்கள் கூட இணைஞ்சாங்க. ஒருத்தர் வந்து வில்லியம் ட்ரெவர் குக், இன்னொருத்தர் வந்து
கிளிஃபர்ட் ஹாக்கின்ஸ் அப்படின்னு, இன்னொருத்தர் வந்து பிரையன் அண்ட் ப்ரோக். இந்த 3 நபர்கள், இவங்க 3 பேருமே மருத்துவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர். ஸோ அவங்க கூடலாம் இணைஞ்சு டன்லாப் கம்பெனி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இங்கிலாண்டோடைய பெர்மிங்ஹாமில் இருந்தது. ஸோ அது வந்து ரப்பர் தயாரிக்கக்கூடிய கம்பெனி, டயர்லாம் தயாரிக்கக்கூடியது. ஸோ அவங்க கிட்ட போய் எந்த மாதிரியான ரப்பர் வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனுடைய ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில், டன்லாப் கம்பெனியோடைய ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் இவங்க 4 பேரும் ரிசர்ச் பண்ணாங்க. ரிசர்ச் பண்ணி ஒரு புதிய வகையான ஒரு எஃபெக்டிவான ரப்பர் பேஸ்டு ஐலியோஸ்டமி பேக்கை இவங்க உருவாக்கினாங்க. அதை வந்து இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்னால பாதிக்கப்பட்ட நோயாளிகளினுடைய சிறுகுடல் அந்த முனையில் இணைச்சு வயிற்றுக்கு வெளியே தொங்க விட்டால் அது பெரிய பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா அதில் கழிவுகள் வந்தால் கூட அந்த கழிவுகள் வந்து கசியாது, துர்நாற்றமும் வீசாது. அந்த அமைப்பில் அது இருந்தது. ஸோ இந்த ஒரு அப்ளையன்சஸை இவங்க தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் 1940களினுடைய இறுதி காலகட்டம் மற்றும் 1950களினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவர் வந்து ரீஜனல் என்டரைட்டிஸ் அப்படின்ற ஒரு நோய் பற்றி ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. இது குரோன்ஸ் டிசீஸ் அப்படின்னு அழைக்கப்படும். இது என்னன்னா கிட்டத்தட்ட அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு குடல் நோய் மாதிரி தான் இருக்கும். இதுவும் வந்து அது மாதிரியே பெருங்குடல் எல்லாம் பாதிக்கும். அந்த காலத்துலலாம் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அதே மாதிரி இந்த ரீஜனல் என்டரைட்டிஸ் எல்லாமே வந்து ஒன்று தான். அதான் இந்த குரோன்ஸ் டிசீஸ் தான் ரீஜனல் என்டரைட்டிஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஒன்று தான் அப்படின்னு கருதப்பட்டு வந்தது. ஆனால் இவர் வந்து குரோன்ஸ் டிசீஸ் அப்படின்றது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் மாதிரி கிடையாது. இது வந்து வாயில் தொடங்கி ஆசன வாய் வரைக்கும் எங்கே வேணாலும் வந்து புண்ணை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தொடர் புண்ணாக இல்லாமல் இப்போ இங்கே புண்ணு இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கும், இதுக்கு நடுவில் சும்மா வந்து கேப் இருக்கும், நல்லா தான் இருக்கும். அடுத்து இங்கே புண்ணு இருக்குன்னா இங்கெல்லாம் கேப் இருக்கும், இங்கே தான் அடுத்து புண்ணு இருக்கும். இந்த மாதிரி கேப் விட்டு கூட இந்த வந்து அந்த புண்ணை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு அதனுடைய முழு விளக்கத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே குரோன்ஸ் டிசீஸ்னால் என்ன, அதனுடைய அறிகுறி என்ன, அது எப்படி பாதிக்கும் அப்படின்ற புரிதல் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் அதுக்குண்டான சிகிச்சை முறைகள் உருவாக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. ஸோ அதுக்கும் இவர் காரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1950களினுடைய இறுதி காலகட்டத்தில் எண்டோஸ்கோப்பி அதை வந்து யுனைடெட் கிங்டமில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும் அப்படின்னு இவர் வந்து வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த காலத்தில் தான் இந்த எண்டோஸ்கோப்பியானது கண்டுபிடிக்கப்பட்டது. எண்டோஸ்கோப்பி அப்படின்னா என்னென்னா அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், வாய் வழியாவோ ஆசன வாய் வழியாவோ உள்ளே விடுவாங்க. அதில் வந்து கேமரா பொருத்தப்பட்டிருக்கும், லைட்டும் இருக்கும். அது உள்ளே போய் உள்ளே ஏதாவது புண்ணு இருக்கா அல்லது வேறு ஏதாவது அதாவது வேறு ஏதாவது புற்றுநோய் மாதிரி இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து படம் எடுத்து காமிக்கும். ஸோ அதுக்காக இப்படி உள்ள நுழைக்கக்கூடியது தான் இந்த எண்டோஸ்கோப்பி அப்படின்றது. இது வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் எண்டோஸ்கோப்பி அப்படின்னு அழைக்கப்படும். அதில் 2 வகை இருக்குது, வாய் வழியாக நுழைக்கிறது, இன்னொன்று ஆசன வாய் வழியாக நுழைக்கிறது அப்படின்னு. அதில் இவர் அந்த வாய் வழியாக நுழைக்கிறத யுனைடெட் கிங்டமில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு புண்ணு இருக்குன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. எக்ஸ்ரேயில் ஓரளவுக்கு தான் வந்து தெரியும். அது கூட அது வந்து கேன்சர் கட்டியா அல்லது சாதாரணமான கட்டியா அல்லது புண்ணா எதுவுமே வந்து சரியாக புரிஞ்சிக்க முடியாது. இதுவே இந்த எண்டோஸ்கோப்பை உள்ளே விட்டு பார்த்தா அது கரெக்டாக துல்லியமாக கண்டுபிடிச்சிரும் என்ன உள்ளே இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு அதை கொண்டு வரணும் அப்படின்னு பாடுபட்டாங்க. ஏன்னா அப்போல்லாம் அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகளில் தான் இது வந்து பயன்படுத்தப்பட்டது. ஸோ யுனைடெட் கிங்டம்லேயும் இதை கொண்டு வரணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப கால எண்டோஸ்கோப்பி யூனிட்ஸ் இங்கிலாண்டில் உருவாக்கப்படுறதுக்கு இவர் காரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1960களில் தாமஸ் லயனல் ஹார்டி இன்னொரு விஷயம் பண்ணாங்க. அதுதான் வந்து கிரானிக் டைஜஸ்டிவ் டிசீஸ், அதாவது நாள்பட்ட அளவில் செரிமான மண்டலத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள். ஸோ அதுக்கு வந்து எப்படி சிகிச்சை கொடுக்கணும், எப்படி வந்து தொடர்ச்சியாக அந்த நோயாளிகளை சிகிச்சை கொடுத்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை பற்றிலாம் இவர் வந்து விளக்கினாங்க. அந்த காலத்துலலாம் இந்த கிரானிக் டைஜஸ்டிவ் டிசீஸ்னால் பாதிக்கப்பட்டவங்கள பார்ப்பாங்க, ஒரு தடவை அவங்க குணமாயிட்டாங்கன்னா அப்படியே மருத்துவர்கள் விட்டுருவாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. இந்த ஒரு தடவை குணமானால் கூட தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு ஒரு முறை அவங்கள வர வச்சு அவங்கள பரிசோதனை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் மறுபடியும் வந்து அந்த நோய் திரும்ப வருது அப்படின்னா ஆரம்பத்திலே கண்டறிஞ்சு அதை வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு இவர் வந்து வலியுறுத்தினாங்க. இந்த மாதிரி பல்வேறு சாதனைகள் செஞ்ச இவர் இறுதி 1969 மே 16 அன்னைக்கு இவரோட 82 வயசில் இறந்து போனாங்க. தாமஸ் லயனல் ஹார்டி இறந்து போயிட்டாலும் இவர் வந்து
மருத்துவ வரலாற்றில் செய்த சாதனைகள் எல்லாம் மிகப்பெரியது, இன்று வரை பேசப்படக்கூடியது. ஸோ இப்பேற்பட்ட தாமஸ் லயனல் ஹார்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தாமஸ் லயனல் ஹார்டி பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் பேசின எல்லாத்தையும் அப்படியே டெக்ஸ்ட்டாகவும் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.